அனைவருக்கும் வணக்கம். இப்போ அட்டவிரட்டான பயணத்துல முதல் அட்டவிரட்டான தலமான திருக்கண்டியூருக்கு வந்திருக்கோம். இந்த திருக்கண்டியூர்ல பிரம்மசிரகண்டீஸ்வரர் என்கிற பெயரிலே சிவபெருமான் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். சிவன் வீரச்செயல்கள் புரிந்த 8 தலங்களிலே இதுவும் ஒரு தலமாகும். பிரம்மனுக்கும் 5 சிரம், சிவபெருமானுக்கும் 5 சிரம் இருந்த காரணத்தினாலே பிரம்மாவுக்கு ஒரு அகந்தை ஏற்பட்டது. அந்த அகந்தையை அழிக்கும் விதமாக சிவபெருமான் பிரம்மதேவனின் ஒரு சிரத்தை கொய்த இடம் இந்த இடம். மற்ற இடங்களிலே அட்டவிரட்டானத்தில மற்ற 7 தலங்களிலே அந்தந்த விசேஷ மூர்த்திகள் அங்கே அருள் புரிவார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் திருக்கடையூரிலே காலசம்ஹார மூர்த்தி, திருக்கோயிலூரிலே அந்தகாசுர மூர்த்தி என்பது போல இங்கே தனியான மூர்த்தி அமையப்பெறவில்லை. பிரம்மனினுடைய சிரத்தை கண்டம் செய்த சிவன் மூலத்தானத்திலேயே சிவபெருமானாக அருள் புரிவதாக இங்கு ஐதீகம். எனவே இங்கு மற்ற தலங்களில் இருப்பது போல விசேஷ மூர்த்திகளை பார்க்க முடியாது. அவ்வாறான சிரத்தை பிரம்மனின் சிரத்தை கொய்ததனாலே சிவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிய வண்ணத்திலே கோவிலுக்கு அருகாமையிலேயே ஹர சாப விமோசன பெருமாள் என்கிற பெயரிலே பெருமாள் திருத்தலமும் இருக்கிறது. இந்த பெருமாள் திருத்தலம் 108 திவ்ய தேசத்திலே ஒரு தலமாக விளங்குகிறது. அடுத்ததாக நாம் பெருமாளையும் சேவித்துவிட்டு அதன் அருகாமையிலே பிரம்மனுக்கென்றும் ஒரு தலம் இங்கே உருவாகி இருக்கிறது. ஆனால் அங்கே பிரம்மதேவன் பிரதிஷ்டை ஆக முடியாமல் சிவாலயத்தின் வளாகத்துக்குள்ளேயே பிரம்மதேவனும் சரஸ்வதியும் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர் திருக்கண்டியூரான இந்த ஊர் ஒரு மும்மூர்த்தி தலமாக விளங்குகிறது. அடுத்து நாம் ஹர சாப விமோசன பெருமாளை சேவிப்போம். வணக்கம்.